தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்த ஒரு ஹிஸ்டாரிக் பீரியாடிக் மூவி 2 வருஷத்துக்கு அப்புறமா தியேட்டரில் வெளியாகிற சூர்யா படம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சவுத்தில் இருந்து நார்த் வரைக்கும் அப்படி இறக்கப்பட்ட தரமான கேஸ்ட் அண்ட் க்ரூ. இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த இந்த கங்குவா படம் எப்படி இருக்கு, அதுதான் இந்த வீடியோ. சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியாகிற படம் தான் கங்குவா. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, இந்த நிலப்பரப்பில் 5 விதமான ட்ரைப்ஸு கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கிளானை அப்படியே ஆட்சி பண்ண நினைக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். அந்த வகையில் அவங்க யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான கிளானை அடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த ட்ரைப்ஸை கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் காரணமாக நேரடியாக மோதுனா ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு துரோகத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு துணை போகிற கேரக்டரில் தான் நட்டி நடிக்கிறாரு. அதாவது எந்த கிளானை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கிளானோட தலைவனாக இருக்கிறாரு சூர்யா. ஸோ அங்கே துரோகம் பண்ண நினைக்கிறாரு நட்டி. அதில் கொஞ்சம் நட்டி வெற்றி பெற்றார்னே சொல்லலாம். ஏன்னா தன்னோட துரோகத்தை காட்டி சில ஒரு வீரர்களை கொன்னுட்டாரு. அதை சூர்யா கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோடனே ஒட்டுமொத்த மக்களுமே நட்டியை கண்டிப்பாக கொல்லணும், அவருடைய குடும்பத்தையும் சேர்த்தே எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட குல வழக்கம் இந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்கள என்றைக்குமே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நட்டியுடைய மகனை மட்டும் சூர்யா தன்னுடைய மகனாக வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய வாக்கை அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் மறுபடியும் ஒரு தந்திர விளையாட்டை விளையாடுறாங்க. என்ன அப்படின்னா, துரோகத்தால் இந்த கிளான் அதாவது சூர்யாவுடைய அந்த ட்ரைப்ஸை வீழ்த்த முடியல. அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இல்லைன்னா அவங்கள மாதிரியே பவர்ஃபுல்லாக இருக்கிற இன்னொரு கிளானுக்கு நம்ம போகலாம், சில டீலிங் எல்லாம் பண்ணி அங்கே ஏதாவது தந்திரம் பண்ணி இந்த கிளானை உடைக்கலாம் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. அந்த தந்திரத்துக்கு பாபி டியோல் உடன்படுறாரு. அதன் காரணமாக அவங்க 2 பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அந்த சண்டையின் போது தான் நட்டியுடைய பையன் அதாவது சூர்யாவுடைய வளர்ப்பு பையன் இறந்துடுறான். அந்த நேரத்தில் அதை சூர்யாவால் தாங்கவே முடியல. அதாவது நான் வாக்கு கொடுத்தேன், என்னுடைய வாக்கை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் காப்பாற்ற வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு மறுபடியும் போகிறாரு சூர்யா. அந்த வகையில் தான் இந்த கதை அந்த செகண்ட் டைமில் எனக்கு மூவ் ஆகுது. ஏன்னா நிகழ்காலத்தில் 2024 பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் மறுபடியும் பிறந்து வர்றான் வேற கேரக்டரில். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அவனை காப்பாற்றுறது தான் அந்த டைமில் இருக்கிற சூர்யாவுடைய மிஷனாக அமையுது. இதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூர்யாவை பற்றி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ டெடிகேட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் நிறைய இடங்கள் இவர் நடிப்புக்காகவே பாஸ் மார்க் வாங்குற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி தான். வெற்றி பழனிசாமி ரொம்ப தரமான வேலையை பார்த்துருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை காட்டுறாரு. அந்த ட்ரைப்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, 5 கிளானு, நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு கலரை காட்டியிருக்கிறாரு. ஸோ பார்க்கும்போது நமக்கு எந்த குழப்பமும் வராத அளவுக்கு செம்ம டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் சொல்லணும், அந்த கடல் காட்சி, கப்பல் காட்சி, கடைசியில் கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் காட்சி அப்படின்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் வரும்போதே சொல்லியிருந்தோம், அந்த ஏரோப்ளேன் காட்சி மட்டும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விஎஃப்எக்ஸ் மாஸ் அப்படின்னு. அந்த மாதிரி படம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம குறிப்பிட்டு இந்த காட்சி விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக் சொல்லணும், டிஎஸ்பி ரொம்ப சூப்பரான மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் தலைவினை பாட்டு, ஃபயர் சாங்கு, யோலோ பாட்டு, இந்த பாட்டெலாம் நார்மலாக கேட்குறத தாண்டி தியேட்டரில் கேட்கும்போது அடடே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்கை கொடுக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் சில சீன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நமக்கே ஒரு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சு. அதில் ஒன்று தான் அந்த கங்குவாவுடைய இன்ட்ரோ. நம்மளாம் ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், கங்குவா வருவாரா இல்லையான்னு. அந்த நேரத்தில் கருணாஸ் ஒரு பில்டப்பை கொடுப்பாரு. அந்த பில்டப்போட அப்படியே சூர்யா கங்குவாவாக வரும்போது அப்படியே சிரித்துச்சு அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு மாசான சீன் இருக்குது. பெண்கள்லாம் எதிரிகள்கிட்ட மாட்டிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்ற யார் வருவான்னு நினைக்கும் போது சூர்யா சில செய்கைகள்லாம் காட்டுவார். பெண்கள் அப்படியே ருத்ர தாண்டத்தை ஆடுவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் தியேட்டரே எரப்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது. சரி, ஓகே, ஃபுல்லாகவே பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா
சில சின்ன விஷயங்களும் இருக்குது நெகட்டிவாக. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூர்யாவும் அந்த குட்டி பையன் ஜெட்டாவாக வர்றான் இல்லையா, அந்த பையனும் தான் நிறைய டைம் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரியே இருக்கிறாங்க. அவங்கள தாண்டி யாருக்குமே பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரோல் இல்லை. ஏன்னா யோகி பாபு இருக்கிறாரு, கருணாஸ் இருக்கிறாரு, ரெடின் கிங்ஸ்லி, ஏன் திஷா பட்டானி, பாபி டியோல், இவங்கெல்லாம் அப்படியே பாலிவுட்லேருந்து வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே செம்ம ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்னு நினச்சா 2 பேருக்குமே ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அதுலேயும் பாபி டியோல் வர்ற சீன்லாம் மிரட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அவர் நிறைய ஸ்க்ரீன் வந்தால் இன்னும் மிரட்டுற காட்சிகள் நிறைய வந்திருக்கலாமா அப்படிங்கிற யோசனை நமக்கு வருது. அவ்வளோ கம்மியான ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொஞ்சம் பகிர்ந்து கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே இதுதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துடைய கதையை அப்படியே மாற்றிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து என்ன காட்சிகள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே இல்லை. வர்ற காட்சிகள் கூட ஓஹோ அடுத்து இதுதானே வரும் அப்படின்னு கணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. ஸோ இந்த விஷயங்களில் சிவா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிரம்மாண்டம் அப்படின்னு டேரக்டர் போகும்போது அது கொஞ்சம் கதையிலையும் காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே போல் படத்தில் ஹைப்பான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த ஹைப்பான மூமெண்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்டர்வல் வர்ற சீனை தவிர நிறைய ஹைப் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று எடுத்து இன்டர்வலாக விட்டுருந்தா கூட இன்னும் தரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய பேச்சு. அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா படம் எதை நோக்கி போகுது அப்படின்னு சரியாக புரியாமல் போயிடுச்சு. ஸோ கடைசியாக படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வர்றதே அபூர்வம் தான். ஸோ சிவா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு, அதுக்காகவே பாராட்டு. இன்னொன்று கிளைமேக்ஸில் ஒரு தரமான கேமியோ இருக்குது. அந்த கேமியோவில் யார் வரப்போகிறார் அப்படின்னு ட்ரெய்லர்லேயே நிறைய பேர் பார்த்து கெஸ் பண்ணிட்டாங்க. அந்த நபர் தான். ஸோ அந்த கேமியோக்காகவும் முக்கியமாக செகண்ட் பார்ட்டுக்கான லீடை ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. சில முடிச்சுகள்லாம் அப்படியே அவிழ்த்திருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்காகவே கண்டிப்பாக கங்குவா படத்தை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.